ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு பஸ் பிளாக் வரப்போகுதுங்க. என்ன பண்ண போறோம்னா, பொள்ளாச்சியில இருந்து பொது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதிங்க. யானைகள், வனவிலங்குகள் அதிகம் நடமாடும் ஒரு பகுதி. இந்த ஆலியார் டேமோட நீர்பிடிப்பு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஒரு பவர் ஜெனரேஷன் யூனிட் இருக்குங்க. அந்த இடத்துக்கு போகணும்னா வெறும் பஸ்ல மட்டும் தான் போக முடியும். பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் போக முடியாது. சோ என்ன பண்ண போறோம்னா, பொள்ளாச்சியில இருந்து நவமலை வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி கிரீன் பஸ்ல தாங்க ஒரு ஜேர்னி பண்ண போறோம். கட்ட கொம்பன் அந்த பஸ் பேருங்க. காலையில 9:30 மணிக்கு பொள்ளாச்சியில இருந்து கிளம்புச்சுன்னா ஒரு 10:45 11 மணி மாதிரி நவமலை போகும். திரும்ப அதே பஸ்ல நவமலையில இருந்து ஏறி பொள்ளாச்சிக்கு ரிட்டர்ன் வர போறோங்க. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கனமழைக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதனால மழை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்துட்டு பிளாக் எடுக்க போறேன். பட் மழை வருமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என் கூட ஒரு டெரிஃபிக்கான மான்சூன் பஸ் ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். டைம் இப்போ 8:30 ஆகுதுங்க. நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஆட்டோல போயிட்டு இருக்கோம். பொள்ளாச்சியில மொத்தம் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பழைய பஸ் ஸ்டாண்ட். கேரளா போற பஸ்ஸஸ் எல்லாம் இந்த ஆப்போசிட்ல இருக்கிற கூடுதல் பேருந்து நிலையம்ல இருந்து கிளம்பும். நவமலைக்கும் நம்ம இங்க இருந்து தான் பஸ் ஏற போறோம். நமக்கு டைம் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குங்க. அதனால பஸ் ஏறதுக்கு முன்னாடி போய் டீ சாப்பிட்டுட்டு வந்துடலாம். முன்னாடியே நிக்கிற அந்த கிரீன் பஸ்ல ஏறித்தாங்க இன்னைக்கு நம்ம நவமலை வரைக்கும் போக போறோம். பொள்ளாச்சியில இருந்து ஒரு நாளைக்கு நவமலைக்கு போறதுக்கு 5 பஸ் இருக்குங்க. இதுதான் நவமலைக்கு போற முதல் பஸ். இதுக்கு அடுத்த பஸ் 12:15 இங்க இருந்து கிளம்பும். பஸ் டைமிங் பொள்ளாச்சியில இருந்து நவமலைக்கு எந்தெந்த டைம்ல இருக்கு அப்படிங்கறத நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. டைம் இப்போ 9:30 ஆகுதுங்க. கரெக்டா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொள்ளாச்சியில இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நவமலைக்கு போக போறோங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் பஸ்ல ஏறி இருக்கிறனால 33 ரூபா நம்ம கிட்ட டிக்கெட் ஃபேரா வாங்கினாங்க. டிக்கெட் வாங்கும்போது தான் டிரைவர் கிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஆலியார் தாண்டினதுக்கு அப்புறம் பஸ் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க கேபின்ல உட்காந்து வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அழகான கேபின் ரைடு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டைம் 9:48 ஆகுதுங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம இப்போ சமத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன பேரூராட்சி ரீச் பண்ணியிருக்கோம். வானம் நல்லா மப்பும் மந்தாரமாவே இருக்குங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு சின்ன சாரல் மழை கூட நமக்கு வரல. இதுக்கப்புறமாவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆமூசுங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா ரீச் பண்ணிருக்கோங்க. இங்க இருந்து நேரா போனா நம்ம ஆலியார் வழியா மங்கி ஃபால்ஸ் பிடிச்சு நவமலை போயிடலாம். ஆனா நம்ம இப்போ நாலாமலை சுங்கத்துல இருந்து ரைட் எடுத்து தென்சங்கம்பாளையம் கோட்டூர் வழியா ஆலியார் போய் ஆலியார்ல இருந்து மங்கி ஃபால்ஸ் வழியா நவமலை போக போறோம். சின்ன சின்ன கிராமங்களுக்கு பேருந்து வசதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்மளுடைய பேருந்து இந்த மாதிரி ஒரு ரூட் எடுத்து போகுது. நாலாமலை சுங்கத்திலிருந்து நேரா வந்திருந்தா நம்ம இந்த இடத்துல தாங்க ஜாயின் பண்ணியிருப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த ரோடு தான் பொள்ளாச்சியில இருந்து ஆலியார் வால்பாறை போற மெயின் ரோடுங்க. நாலாமலை சுங்கத்திலிருந்து நேர் ரோடு அது. நம்ம உள்ள இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களை எல்லாம் சுத்தி திரும்ப இந்த ஆலியார் வால்பாறை மெயின் ரோட புடிச்சிருக்கோம். ரோடோட 2 பக்கமும் மரங்களை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா மனசுக்கு இதமா சாந்தமா இருக்குங்க. ஒரு காலத்துல பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் போற ரோடு இப்படித்தான் இருந்தது. ரீசெண்டா கொரோனா அப்பதான் அந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோட 4 லைனா பண்ணி 2 பக்கம் இருக்கிற மரங்களை வெட்டி அகலப்படுத்தினாங்க. இந்த ரோடு இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்கும் அப்படின்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். மேற்கு தொடர்ச்சி மலைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த மலைகளுக்குள்ளாரதாங்க போக போறோம். நம்ம இப்ப போகிற நவமலை வந்துட்டு மலை மேல ஏற வேண்டியது இல்லைங்க. மலைக்கு பக்கத்துல சைட்ல தான் நம்ம போக போறோம். ஆலியார் டேம் இருக்கிற அந்த பகுதியை நம்ம நெருங்கிட்டோங்க. உங்களுக்கு முன்னாடி தெரியுற அந்த ஜங்ஷன்ல ரைட் எடுத்தா ஆலியார் டேம். நேரா போனா ஆலியார் டேமோட லெஃப்ட் மோஸ்ட் கார்னர் நம்ம போய் பார்க்கலாம். ஆனா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா.
இன்னொரு நாள் மழை வராத சமயத்துல எப்பவாவது ஒரு நாள் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இப்ப நம்ம ரைட் எடுத்து ஆலியார் டேம் நோக்கி போயிட்டு இருக்கோம். உங்க கண்ணு முன்னாடி தெரியுற இந்த பில்டிங் தான் தென்னை ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கோகனட் ரிசர்ச் ஸ்டேஷன். பொள்ளாச்சியோட பருவநிலை சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரி எந்தெந்த வகையில எல்லாம் தென்னை மற்றும் கோகனட் வகைகளை பயிரிடலாம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யறதுக்காக கவர்மெண்டால நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் தான் அது. ஆழியார் அணை மொத்தம் 3 விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுங்க. முதல்ல பொள்ளாச்சி அண்ட் சுத்துப்பட்டு மக்களுக்கு வந்துட்டு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யுது. ரெண்டாவது விவசாயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஆழியார் அணையிலிருந்து திறக்கப்படுற நீர் இந்த கால்வாய் வழியா தான் விவசாய நிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுதுங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த கால்வாய் கொஞ்சம் தூரத்திலேயே பரதப்புலா நதியோட இணைஞ்சிரும். அந்த பரதப்புலா நதி தான் கேரளாவோட 2வது மிகப்பெரிய நதிங்க. நம்ம அப்படியே ஆழியார் அணையை நெருங்கிட்டே இருக்கும். 3வது ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத ஆழியார் அணையை தாண்டனையும் பார்க்கலாம். அந்த 3வது விஷயத்துக்கும் நம்ம இப்ப போற நவமலைக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இந்த இடத்துல இருந்து உங்களால அதிகமான வாகனங்களையும் சின்ன சின்ன சிற்றுண்டி மற்றும் ஸ்நாக்ஸ் கடைகளையும் பார்க்க முடியுங்க. ஏன்னா நம்ம ஆழியார் அணையோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட நெருங்கிட்டோம். நமக்கு முன்னாடி தெரியுற அந்த ப்ளூ பஸ் பக்கத்துல லெஃப்ட் சைட்ல தாங்க என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. உள்ள போறதுக்கு நுழைவு கட்டணம் இருக்கு. சிறுவர்களுக்கு தனி கட்டணம், பெரியவங்களுக்கு தனி கட்டணம் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. அது போக கீழ இருந்து நம்ம மேல போறதுக்கு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஏறி போய் நின்னோம்னா ஆழியார் அணையோட அழகை ரசிச்சுட்டு போட்டிங்கும் போயிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொள்ளாச்சியில நீங்க எந்த கடையில போய் வந்துட்டு மீன் வாங்கினாலுமே டேம் மீன் தாங்க கிடைக்கும். எந்த டேம் மீன்னா இந்த ஆழியார் டேம் மீன் தாங்க. ஈவினிங் டைம்ல டேம் பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு கூட்டுறவு மையம் சார்பா மீனை வறுத்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். நிறைய பிரைவேட் கடைகள் இருந்தாலுமே அந்த கூட்டுறவு மையத்துல மீன் வாங்கி சாப்பிடுறது ஒரு தனி அலாதி ஆனந்தம் தான். நம்மளோட மலையேற்றம் ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ வால்பாறை போற சாலையில தான் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. நமக்கு இன்னைக்கு கொண்டை ஊசி வளைவுகள் எதுவுமே இல்லை. என்னதான் நம்ம போற ஊர் பேர்ல மலை இருந்தாலும் மலையோட அடிவாரத்துல தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. நம்ம வால்பாறை சாலையில போய் மங்கி ஃபால்ஸ் கிட்ட ஒரு லெஃப்ட் எடுத்து போயிருவோம். ரைட் சைடு உங்களுக்கு நிறைய ஹோட்டல்களை பார்க்கலாம். இதுதாங்க நம்ம மலையேறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப். இது எங்க இருக்குன்னா இந்த ஹோட்டல் அறிவு திருக்கோயில்னு சொல்லப்படுற அந்த ஏரியா பக்கத்துல தான் இந்த ஹோட்டல்கள் அமைஞ்சிருக்கு. நீங்க வால்பாறை மலை மேல ஏற மாதிரி இருந்தீங்கன்னா கார்ல வந்து இந்த இடத்துல உங்களுடைய பிரேக்ஃபாஸ்டையோ லஞ்சையோ டின்னரையோ முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான ஹோட்டல்ஸ் எதுவுமே நீங்க வால்பாறை போற வரைக்கும் இருக்காது. இப்போ நம்ம வனத்துறை அமைச்சிருக்க சோதனை சாவடியை நெருங்கிட்டோங்க. நீங்க பிரைவேட் வண்டியில வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்க வண்டியோட டீடைல்ஸை என்ட்ரி போடணும். நம்ம பஸ்ல வந்திருக்கனால அந்த என்ட்ரி ப்ரொசீஜர்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ நம்மளுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கோம். பாருங்க ஜி, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஆழியார் அணையோட ஒரு ஓவர் வியூ தெரியும். நம்ம இப்போ ஆழியார் அணையோட ரைட் மோஸ்ட் சைடு வழியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம போற நவமலை தான் ஆழியார் அணையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களோட லெஃப்ட் சைடுல கொத்து கொத்தா பலாப்பழங்க காய்ச்சி தொங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். கையை எட்டினா பறிச்சிடலாம். தொட்டு விடும் தூரத்துல தான் அந்த பழங்க இருக்கு. இங்கிருந்து அட்டைக்கட்டி 11 கிலோமீட்டர் அப்படிங்கிற மைல்களை உங்களால பார்க்க முடியும். அப்படியே பார்த்துட்டு நம்ம முன்னோக்கி நகர்ந்தா ஆழியார் டேமோட கண்கொள்ளா காட்சி. நம்ம இப்போ மங்கி ஃபால்ஸை ரீச் பண்ண போறோங்க. இதை வந்துட்டு அழகா தமிழ் இப்பதான் கவி அருவி அப்படின்னு பெயர் மாத்தி வச்சிருக்காங்க. மங்கி ஃபால்ஸ்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த சோதனை சாவடி வரும். இந்த சோதனை சாவடியை தாண்டி தான் நம்ம நவமலை போக முடியும். நீங்க கார்லயோ பைக்லயோ வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த சோதனை சாவடியிலேயே உங்களை வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. உங்ககிட்ட ப்ராப்பரான பர்மிட் இருந்தா மட்டும்தான் இந்த ரோட்ல போக முடியும். எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழியார் அன்னைக்கு மொத்தம் 3 யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லைங்களா, அந்த 3வது யூஸ் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம இப்ப போற நவமலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆழியார் அணையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். மலைகள்ல இருந்து அருவி
அருவியா கொட்டுற ஆழியார் அவமலை கிட்ட தான் தரையில விழுகுது. அந்த தரையில விழுகிற இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. நீர் மின் நிலையம் ஒன்னு அந்த இடத்துல இருக்குங்க. நவமலையில இபி ஒர்க்கர்ஸோட கேம்ப் இருக்கு. அது போக பழங்குடி மக்கள் கொஞ்சம் பேர் அங்க வசிச்சுட்டு வராங்க. நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற இந்த ரோடானது காப்புக்காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியா இருக்கிறனால அதிக அளவுல பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் போனா இந்த இடத்துல இருக்கிற அனிமல்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிற காரணத்தினால பொது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்குங்க. இந்த பஸ்ல மட்டும்தான் நம்மளால ஃப்ரீயா போயிட்டு வர முடியும். நம்ம அப்படியே வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது டிரைவர் என்ன சொன்னாரு, இந்த இடத்துல எக்கச்சக்கமான யானைகளை பார்க்க முடியும் அப்படின்னு. காட்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் இருந்தா அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்துல நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியும். பட் நம்ம போற இந்த ரூட்ல ஒரு டேமே இருக்கு அப்படின்னா ஏராளமான அனிமல்ஸை பார்க்க முடியும். இந்த இடத்துல யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதா டிரைவர் என்ன சொன்னாருங்க. இந்த ரூட்ல என்னதான் கொண்டை ஊசி வளைவுகள் இல்லைனாலும் வளைவுகள் அதிகமா இருக்கு. அந்த வளைவுகள்ல சில சமயங்க யானை நின்னுட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. யானைகளை தவிர இன்னும் நிறைய காட்டு விலங்குகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஆனா நம்ம போன நேரம் பார்த்து ஒரு காட்டு விலங்கு கூட நம்மளால பார்க்க முடியல. சரி, காட்டு விலங்கத்தான் பார்க்க முடியல, மழையாவது பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா மழையுமே நம்மள ஏமாத்திருச்சுங்க. மழை பெய்யாதப்பவே இந்த ரூட் இவ்வளவு சூப்பரா இருக்கே, மழை பெய்யும் போது இந்த ரூட்ல போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி 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 அப்படியே புல் அரிச்சு போச்சுங்க. நேத்து நைட்டு வரைக்கும் பொள்ளாச்சியில் நல்ல மழைங்க. அதை நம்பித்தான் இன்னைக்கு காலையில இந்த ரூட்ல போலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சரி பரவாயில்ல, அதை விடுவோங்க. நவமலை, அதுக்கான பெயர் காரணத்தை பாத்துடலாங்க. நவ அப்படின்னா 9 அப்படின்னு மீனிங் வருங்க. அது லிட்டரலா தமிழ்ல 9 மலை அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆகும். இந்த நவமலை அந்த இபி கேம்ப் இருக்கிற ஏரியாவை சுத்தி 9 மலை இருக்குங்க. அந்த 9 மலைக்கு நடுவுல இந்த ஏரியா இருக்கிறதுனாலதான் நவமலை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த ரோட்டை பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு. ஒரு நேரத்துல ஒரு பஸ் மட்டும்தான் போக முடியும். இன்னொரு பஸ் ஆப்போசிட்ல வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற இந்த பஸ் தான் திரும்ப நவமலையில இருந்து கிளம்பி பொள்ளாச்சிக்கு வருங்க. ஒரு நாளைக்கு பொள்ளாச்சியில இருந்து நவமலைக்கு 5 சர்வீஸும் நவமலையில இருந்து பொள்ளாச்சிக்கு 5 சர்வீஸ் அடிக்கும். அந்த பஸ் இந்த பஸ் தாங்க. சோ ஒரு நாளைக்கு இந்த பஸ் 10 ட்ரிப் அடிக்குது. நவமலைக்கு போக வர இருக்கிற ஒரே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பஸ் வந்துட்டு இந்த ஏரியா மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மங்கி ஃபால்ஸ்ல இருந்து இந்த நவமலை 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்குங்க. லெஃப்ட் சைடு உங்களால ஒரு தென்னந்தோப்பு பார்க்க முடியும். அந்த தோப்பை சுத்தி மின்சார வேலி போட்டிருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். ரயில் ஒண்ணு நம்மள கிராஸ் பண்ணி போகுதுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவல் பண்ணி நவமலை ரீச் ஆக போறோங்க. நம்மளுடைய பயணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவடைய போகுது. உங்களுக்கு ரைட் சைடுல நவமலை பத்ரகாளி அம்மன் கோயிலை உங்களால பார்க்க முடியும். இந்த கோயிலை தாண்டோன்னே கொஞ்ச நேரத்திலே ரைட் சைடுல இபி கோட்ரஸ் ஒன்னையும் உங்களால பார்க்க முடியும். மின்சாரம் உற்பத்தி பண்ற இடத்துல அதை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். உங்க கண்ணு முன்னாடி தெரியறது தான் இந்த நவமலையில உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை டிரான்ஸ்மிஷன் செய்யறதுக்கான ஃபெசிலிட்டி. இதுதான் நம்ம பஸ்ஸோட லாஸ்ட் பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல ஒரு பெட்டி கடை ஒண்ணு என்னால பார்க்க முடிஞ்சது. இங்க இருந்து நம்ம பஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வந்த ரூட்லயே கிளம்பி பொள்ளாச்சி போக போகுதுங்க. வழக்கமா இங்க 15 நிமிஷம் நிக்குங்களாம். ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப தாமதமா நவமலை வந்தனால 2 நிமிஷம் மட்டும் நம்ம வண்டியை நிறுத்தி திரும்ப எடுத்துட்டாங்க. முன்னாடியே எங்கிட்ட வண்டியை உடனே எடுத்துருவோம், அதனால நீங்க இறங்காதீங்க அப்படின்னு எங்கிட்ட கண்டக்டர் சொல்லிட்டாரு. அதனால என்னால இறங்கி நவமலையில என்ன இருக்கு அப்படின்னு காமிக்க முடியாம போச்சு. வண்டி எப்படி ஒரு 10 நிமிஷம் நிக்கும், ஏதாவது சின்னதா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அது முடியாம போயிருச்சுங்க.
டைம் 12:15 ஆகுதுங்க. திரும்பவும் வீட்டுக்கே வந்தாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போனேன். திரும்ப மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்தாச்சு. நம்ம பண்ற எல்லா விலாகுமே இதே மாதிரி அமைஞ்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். பட் அதுக்கான வாய்ப்பு இல்ல ராஜா. சரி அவ்வளவுதாங்க. இது ஒரு சூப்பரான பஸ் ஜர்னியா இருந்திருக்கும். நீங்களே என் கூட சேர்ந்து இந்த ஜர்னி என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனல்ல பஸ் பிளாக்ஸ் பஸ் வீடியோஸ் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மான்சூன்ல திரும்ப நிறைய பஸ் பிளாக்ஸ் போடலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கேன். ஏன்னா நான் 2-3 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாங்க. மான்சூன்ல நல்ல ட்ரெயின் ஜர்னிஸ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நீங்க பஸ் ஜர்னிஸும் பண்ணுங்க ப்ரோ, மான்சூன்ல பஸ் ஜர்னிஸும் நல்லா இருக்கும். சோ அதனால திரும்பவும் வந்துட்டு சேனல்ல பஸ் பிளாக்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்குங்க. அதுக்கான ஒரு தொடக்கப்புள்ளி தான் இந்த பொள்ளாச்சி நவமலை வீடியோ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது பஸ் ரூட் இந்த மான்சூன்ல நான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோஸ் நினைக்கிறேன். டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.